இது காலையில் 4 மணிக்கு எடுத்த வீடியோ. என் ஊருக்கு போகிறதுக்காக 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் ஊருக்கு போக 3.5 hours டைம் ஆகும். அதனால் காலையில் நேரமாக எழுந்து போயிட்டேன். வீட்டில் 8 மணிக்கு இருக்கணும். அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னாங்கன்னு காலையிலே நேரமாக எழுந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டுக்கும் எனக்கும். அதான் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்காது. ஏன்னா காலையில் பயத்தில் போயிட்டுருந்தேன். இந்த சைடு யார் நடமாட்டமுமே இல்லை. ஏதோ 1, 2 பேர் தான் நடந்துகிட்ருக்காங்க. ஹோட்டல் மட்டும் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். இந்த சைடு நைட்டில் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இந்த சைடு ஹோட்டல் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இது உள்ள பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. இங்கே நிறைய பஸ்ஸும் வந்துட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். இந்த சைடு பாய்ஸஸ் வந்து நிறையா நிற்பாங்க. எல்லாமே இருக்கும். நான் அதுதான் பயந்தேன். பஸ் ஏறிட்ட ஒரு வழியாக எனக்கு இந்த ஒரு பஸ் தான் கிடச்சிச்சு இந்த டைமிங்க்கு. நான் மதுரை பஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் போயிடும்னு நினச்சேன். கடைசியில் எனக்கு இந்த பஸ் தான் கிடச்சிச்சு. ஏறி உட்காந்து பஸ் மூவ் ஆகிடுச்சு. ஒரு 20 minutesல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு சில பஸ் வந்து 2.5 hours விட்டுருவாங்க. ஒரு சில பஸ் பார்த்திங்கன்னா 3.5 hours ஆகிரும். இப்போ நான் 4 மணிக்கு ஏறேன்னு வச்சுக்கோங்களேன், 6:30க்கு விட்டுட்டாங்கனாலும் ஒரு சில பஸ் 5 மணிக்கு விட்டுருவாங்க. ஒரு சில பஸ் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஏறி 7 மணிக்கு கொண்டு போய் விடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் இறங்கின டைமிங் பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. 7:30 8 மணியே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் போகிற வழியில் ஒரு வீடியோ எடுத்தேன். போகிற இடத்துல அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக. பஸ்ஸு ஸ்பீடாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பஸ்ஸு ஸ்பீடாகவே போகலை. எனக்கு ஏண்டா பஸ் என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது கரூர் பைபாஸு. ஒரு வழியாக வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஈஸ்வரன் கோயில். நான் காலேஜ் டைமில் வந்தது. 4-5 years ஆஃப்டர் இப்போ தான் வந்திருக்கேன். என் பர்த்டேக்காக நான் வந்திருக்கேன். கோவிலில் 1, 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு போ அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. சரி ஊருக்கு போயிட்டு வரலாம். நானும் ரேஷன் கடைக்கு என் தம்பியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பரமத்தி போய் தான் போகணும். போகிற வழி ஃபுல்லாகவே காடாக இருக்கும். இது வந்து பரமத்தி. இந்த வழியாக தான் என் தம்பியை வண்டி ஓட்ட விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அவன் ஸ்பீடாக ஓட்டுவான். எனக்கு அவன் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன்கிட்ட வண்டி ஓட்ட விட்டுறது. அடுத்து ரேஷன் கடைக்கு போகணும். போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரணும். அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க.